ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு கூட சொல்லலாம். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஏற்கனவே சாதத்தை வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். நம்ம எப்போதுமே வெரைட்டி ரைஸ் செய்யும் பொழுது சாப்பாடை நல்லா ஆற வச்சிடணும். அதே நேரம் ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது. இப்போ லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 5 முந்திரியை 2ஆக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவே நீள்வாக்கில் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மஞ்சள் தூள் சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம அடுப்பை எரிய வைக்கக்கூடாது. இதை நல்லா கிளறிட்டு இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து கொதிக்க வைக்கவும் கூடாது. இதில் நம்ம தண்ணியும் சேர்க்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ சாதம் செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆற வச்ச சாப்பாடு இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஒருவேளை புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம சாதத்தை கூட குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி எடுத்தாச்சு. நல்ல டேஸ்ட்டான எலுமிச்சம்பழம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.